அன்பர்களே, இன்றைய காணொளியில் ராமலிங்க பெருமான் உலகத்தில் உள்ள மக்களுக்கு உணவு, உடை, இருக்கிற இடம், மற்ற எல்லாமுமே இறைவன் திருவருள் அன்றி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். அந்த பாடல் என்னன்னு பாடுறேன், அப்புறம் நான் பொருள் சொல்கிறேன். சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வெறு வேண்டினும் நினை அடைந்தன்றே மேவோனாது எனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டினேன் மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் சாறு வேண்டிய பொழில் வடல்லரசே சத்திய சபை தனி பெறும் பதியே அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே அப்படின்னா, சாறுன்னா தேன்னு அர்த்தம். தேன் பொருந்திய சோலைகள்லாம் எங்கே இருக்குது? வடலூரில் இருக்குதாமா. அங்கே தான் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அதனால் அவர் என்ன பாடுறார்? சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே, வடல்னா வடலூர் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்புறம் சத்திய சபை தனிப்பெரும் பதியே அப்படிங்கிறார். அந்த சத்திய ஞான சபையில் இருக்கின்ற ஒப்பற்ற பெரிய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு, சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும், அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விரும்பினாலும் சரி, இல்லை நீங்கள் போட்டிருக்கிற ஆடை அணிகள் முதலிய சுகப்பொருளை வேண்டினாலும் சரி, இல்லை சுகமே இல்லாமல் சுகத்தை தருகின்ற வேறு பொருளை நீங்கள் வேண்டினாலும் சரி, அது யார்? அவருடைய இறைவனுடைய திருவருளை கிடைச்சாதான் அது எய்த ஒன்றும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சான்றோர்கள் சொல்கிறாங்களாம். அந்த சான்றோர்கள் சொல்கிறதுக்கு மாறாக நான் எதுவுமே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவங்க சொல்கிறத வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய முன்னாடி திருமுன் வந்து நிற்கிறேன். உன்னுடைய உள்ள குறிப்பை நான் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு உன்னுடைய திருவருள் வேண்டப்படுகிறது, உன்னுடைய திருவருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். அணினா பூனாரங்கள், துகில்னா உடுக்கும் உடையை தான் துகில்னு சொல்லுவாங்க. மறுபடியும் பாட்டு பாடுறேன். அந்த பாட்டில் என்னன்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, அணிந்து கொள்ளும் ஆபரணங்கள்லாம், இருக்கும் இடமெல்லாம், மற்ற பொருள்கள் எல்லாமே இறைவனுடைய திருவருளால் அல்லது பெறல முடியாது. அது யார் சொல்கிறாங்க? மேவ ஒணாதுன்னு சொல்கிறார். மேலவர் உரை, மேலவர் உரைன்னா சான்றோர்கள் ஞானிகளுடைய உரை சொல்லுது. அந்த திருவருளை முன்னிட்டுத்தான், அந்த திருவருள் இல்லாமல் நான் எதுவுமே வேண்ட முடியாது. அந்த திருவருளை வேண்டி தான் என்னுடைய திருமுன், அதாவது உன்னுடைய முன்னாடி நான் நிற்கிறேன். மேலவர் உரைக்கு மாறு வேண்டியலேன் வந்து நிற்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். உனது திருவருளையே வேண்டுகின்றேன்னு உன்னுடைய திருவருளை வேண்டுகிறேன்னு சொன்னாலும் கூட, நீ எப்படி நினைக்கிறேன்னு தெரியாதுல்ல, உனது திருவுள கருத்து இன்னும் தெரியல. அதனால் வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய திருவருள் இருந்தாலன்றி வேண்டுவார் வேண்டுவது கிடைக்காது என்ற கருத்தை நான் என்னுடைய மனசில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறாரு? வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன்.
அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார் வடலூர் பெருமான். அதை தான் இப்படி சொல்கிறாரு. சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவ ஒணாது எனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன் சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும் பதியே. வடலூரை அதை வடல் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எழுந்தெழுதுக்கிட்ட கூத்தப்பெருமான் தான் தனிப்பெரும்பதின்னு சொல்கிறார். இந்த பாட்டு இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த பாட்டு அடுத்த காணொளியில் வரும்.